வணக்கங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து இங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஆப்ரேஷன் ஆயிருக்கு. இத வந்து நான் 100 டேஸ் சேலஞ்ச் மாரி இந்த வீடியோ வந்து காமிக்க போறேன். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி, ராட் வந்து உள்ளலாம் வச்சிருக்காங்க. இப்ப டாக்டரோட அட்வைஸ் மூலமா தான் எக்சர்சைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்களால இப்ப வந்து ஒரு 80% கிட்ட பண்ண முடியுது. பட் இன்னும் நல்லா வந்து நார்மல் ஹேண்டா வரதுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணணும். சரி வாங்க பார்க்கலாம். இப்ப அவங்களோட நார்மல் ஹேண்ட் எப்படி இருக்கு பாருங்க. அவங்களோட ரைட் சைடு ஹேண்ட் வந்து நார்மல் ஹேண்டு. அவங்களோட லெஃப்ட் சைடு ஹேண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ண ஹேண்டு. இப்ப ஸ்லோவா அவங்க எக்சர்சைஸ் பண்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பாருங்க அவங்களால இவ்வளோ தூரம் தான் நகர முடியுது. பட் ஆனா எக்சர்சைஸ் பண்ற மூலமா நார்மலா ஆகும். கண்டிப்பா நார்மலா ஆகும். இது கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லோவா தான் அந்த லெஃப்ட் ஹேண்ட வந்து அவங்களால மூவ் பண்ண முடியும். அது ஸ்லோவா எக்சர்சைஸ் பண்ணி கொண்டு வர முடியும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து அந்த ₹10ல வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா? அந்த வாட்டர் பாட்டில் வெயிட்ட எடுத்து ஃபர்ஸ்ட்டு வந்து மூவ் பண்றாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து இந்த மாரி யாருக்காவது நடந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மோட்டிவேட்டடா இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கும். பாருங்க அந்த பாட்டில் வச்சு அவங்களால தூக்க முடியாது அந்த வெயிட்ல. ஆனா அவங்க அதுக்கு பேலன்ஸ் பண்ணி, அவங்க மெதுவா எக்சர்சைஸ் பண்ணி மூவ் பண்றாங்க. இது மாதிரி கண்டிப்பா ஒரு 20 டைம்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா ஒரு 10 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமேல ஒரு 20 டைம்ஸ் மேல பண்ணுங்க. கண்டிப்பா டாக்டரோட அட்வைஸ் எடுத்துட்டு பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவா, மெதுவா பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். பாருங்க அந்த கை அவங்களால இவ்வளோ தூரம் தான் திருப்ப முடியுது அந்த லெஃப்ட் சைட்ல. நார்மல் ஹேண்ட் வந்து ஃபுல்லா திருப்ப முடியுது. அது எப்படி அவங்க எக்சர்சைஸ் பண்றாங்கன்னு பாருங்க. லைட்டா அவங்களால எவ்வளோ தூரம் கொண்டு முடியுதோ பண்றாங்க. இது மாரி பண்ண பண்ண தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா திருப்ப முடியும். அட்லீஸ்ட் 95% ஆச்சும் திருப்ப முடியும். இதில ரொம்ப கான்ஃபிடென்ட்டும் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. கிவ் அப் ஆகாம ஸ்லோவா உங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். இவங்களால முடிஞ்சத கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த எல்போக்கும் எக்சர்சைஸ் குடுக்குறாங்க. இப்டி நிக்க வச்சுட்டு. நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நீங்க ஸ்லோவா 5, 10 அப்டி ஆரம்பிங்க. இவங்க வந்து ஒரு 10 ஆச்சு டெய்லி பண்றாங்க. இப்ப அந்த கைய வந்து நின்னுட்டு எப்டி ஸ்லோவா, மெதுவா கொண்டு வராங்க பாருங்க. ஏன்னா எல்போல வந்து ராட்ஸ்லாம் இருக்கு ஃபுல்லாவே. ஸோ ஸ்லோவா தான் கொண்டு போணும். ஸோ இனிமேலு அப்கமிங் வீடியோஸ்ல வந்து 100 டேஸ் சேலஞ்ச் மாரி கொண்டு வரோம். இந்த எக்சர்சைஸ் எப்படி வந்து பண்ண பண்ண எப்படி வந்து அவங்க கை சேஞ்சஸ் ஆகுதுன்னு ஒரு சேலஞ்சஸா பார்க்க போறோம். தேங்க்ஸ்ங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு.